இந்த விலையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு தற்போது பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்பட்டு விட்டதாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றிருந்து அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளிம்பு நிலையில் இருப்போருக்கு சிறப்பு நிதின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு 37,79,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 சிறப்பு நிதியாக வழங்கப்படுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1,62,900 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 8,000 மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,770 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த அமௌண்ட் 2000 கிரெடிட் ஆயிருக்கலன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. பேங்க் பேலன்ஸ் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். பேங்க் பேலன்ஸ் செக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ், ஆல் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இது ஜஸ்ட் இந்த ஆப் 10 MBக்குள்ளே தான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ்னு இருக்கும், ஆல் பேலன்ஸ் செக்னு இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் எதுவோ உங்கள் பேங்க் செலக்ட் பண்ணுங்கள். எல்லா பேங்க்குமே இருக்கும். அதில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செக் பேலன்ஸ், ஏடிஎம், பேங்க் பிரான்ச், ஐவிசி கோடெலாம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்க செக் பேலன்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். செக் பேலன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து செக் பேங்க் பேலன்ஸ், கால் கஸ்டமர் கேர், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ் கிளிக் பண்ண ஒரு நம்பருக்கு வந்து ஒரு ரிங் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் டிஸ்கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். அதில் பார்த்தீங்கன்னா செக்கிங் பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டும் வரும். அந்த எஸ்எம்எஸ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கிளிக் ஆகும், ஷோ ஆகும். மினி ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.